ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இந்த சுடிதார் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இந்த சுடிதாருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. இந்த சுடிதார் 19 வருஷம் பழசுங்க. அதாவது என் கல்யாண ஷாப்பிங் டைமில் எங்கள் அம்மா எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்துரு மெட்டீரியலில் இதுவும் ஒன்று. அப்போ தைச்சு அப்படியே சூட்கேஸ்குள்ளே போட்டு கல்யாணம் ஆகி யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். யூஎஸ்க்கு வந்த டைமில் நிறைய தடவை இதை போட முடியாது. ஏன்னா இங்கே குளிரும், ப்ளஸ் இந்த மாதிரி சுடிதார் போட்டு போகிற அளவுக்கெல்லாம் பெரிய இடம்லாம் கிடையாது. ஆனால் என்ன, எங்கேயாச்சும் கோயிலுக்கெல்லாம் போகும்போது நான் போட்டிருக்கேன். அது அதுக்கப்புறம் பழசும் ஆக மாட்டேங்குது, துணியும் மெட்டீரியலும் நல்லாவே இருக்கா. சரி, என்ன தான் பண்ணலாம், இதை தூக்கி வீசவும் மனசே வர மாட்டேங்குது. சரி, என் பொண்ணுங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ போன வாரம் ஏதோ கிளாசெட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இது திருப்பி கிடச்சிச்சா, சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போட்டு பார்த்தா அப்படியே ஃபிட் ஆகுதுங்க. அப்போ எப்படி ஃபிட் ஆச்சோ, ஆல்ட்ரேஷன் கூட பண்ணாமல். ஆக்சுவலி இந்த லேடிஸுக்கெல்லாம் இந்த விஷயம் புரியும். நமக்கு ஒரு துணி ரொம்ப வருஷம் ஃபிட் ஆகுதுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு இஸ்கான் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். டெம்பிள்னால் நம்ம ரெகுலராக பார்க்குற கோயில் மாதிரியெல்லாம் இல்லைங்க, ஒரு வீடு தான் சொல்லலாம். வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய பான் இருக்குது. அங்கே இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குது. சுவாமி இந்திரயும்னஜின்னு சொல்லிட்டு ஒருத்தவர், அவர் இந்த சன்னியாசி. அவர் இங்கே கீர்த்தனெல்லாம் பாடிட்டு ப்ரீச் பண்ணுறாரு. அதாவது குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லுவார் பகவத்கீதையிலேருந்து. சரி, அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு அங்கேயே டின்னர் வேறு இருக்குது. டின்னர் வரைக்கும் இருப்போமான்னு தெரியாது, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நாங்கள் வந்தப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் கீர்த்தன் முடிஞ்சு போயிருந்துச்சு. அவர் நாங்கள் வரும்போதே பேச ஆரம்பிச்சிருந்தார். ஸோ இவர் இந்த ஊருக்காரர் தான், அதாவது யூஎஸ்காரர் தான். ஆனால் இவருக்கு நம்மளோட ஹிந்துவிசம் அவ்வளோ பிடிச்சு போய் அவர் கிருஷ்ணரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து இஸ்கானோட ஒரு பெரிய சுவாமி ஆயிட்டார். சனாதன் தர்மாவை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாரு. உலகம் மொத்தமும் சுற்றிகிட்டே இருப்பார். ஒரு ஊரில் ஒரு இடத்துல 3 நாளுக்கு மேலே இருக்க மாட்டார். அவரோட வே ஆஃப் லைஃபே இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் பகவத்கீதை சொல்லிக் கொடுக்குறதும், கீர்த்தன் அதாவது பஜன்ஸ் பாடுறதும், அப்படி மக்கள் கூட ஒரு 3 நாள் இருந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த இஸ்கான் சென்டருக்கு, அதாவது அடுத்த இடத்துக்கு போய் இது மாதிரி ப்ரீச் பண்ணுவார். நிறைய கதைகள் எல்லாம் சொன்னார். எனக்கு அவர் சொன்ன விஷயங்கள்லேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா அங்கே இருந்துச்சு நேற்று? அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பூமியில் பிறவி எடுத்து வாழ்ந்துட்டுருக்கீங்க, அதாவது இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் போன ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அது நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான். அவரையும் சேர்த்து தான் சொல்கிறாரு. அதாவது நம்ம போன ஜென்மத்திலேயே நல்லா வாழ்ந்திருந்தோன்னா, அதாவது எந்த தப்பும் பண்ணாமல் எல்லார்கிட்டையும் நல்லபடியாக வாழ்ந்திருந்தோன்னா, குட் கர்மா மட்டுமே இருந்துருந்துச்சுன்னா நமக்கு இந்த லைஃப் டெத் சைக்கிள், அதாவது இந்த பிறப்பு இறப்புன்ற விஷயத்துலேருந்து மோட்சம் கிடச்சிருக்கும், விமோச்சனம் கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் இந்த பூமியில் பிறந்துட்டீங்க, திருப்பியும் ஜென்மம் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கடந்து வந்த எல்லா ஜென்மங்களில் இருந்த எந்தெந்தோ பேட் கர்மானால தான் உங்களுக்கு அடுத்த பிறவியே கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாழ்க்கையிலையும் ரொம்ப அகங்காரம் காமிக்காமல், ரொம்ப கெடுதல் நினைக்காமல், யாருக்கும் தப்பு எண்ணங்கள் வைக்காமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இந்த பூமியிலேருந்து போகிறதுக்கு பாருங்கள். இந்த விஷயம் இட் ஸ்டேட் வித் மீங்க. ஸோ யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம நல்லதே நினச்சி கைண்டாக கம்பேஷனட்டாக எல்லா ஹியூமன்ஸ் கிட்டேயும் இருப்போமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட்டோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.